பல வருடங்களுக்கு முன்பு எகிப்தை ஆட்சி செய்த பெருமைமிகு ராஜா இருந்தான். அவன் பெயர் பார்வோன். அவனிடம் பெரிய படைகளும் அளவில்லா அதிகாரமும் இருந்தது. அவன்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்று நினைத்தான். அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக மிகவும் துன்பப்பட்டார்கள். அவர்கள் துன்பத்தில் தேவனை அழைத்தார்கள். தேவன் அவர்களின் அழுகையை கேட்டார். அப்போது தேவன் மோசே என்ற மனிதனை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பணியை கொடுத்தார். இது கர்த்தரின் கட்டளை, என் ஜனத்தை விடு. நான் கர்த்தரை அறியேன், ஜனத்தை விடமாட்டேன். ஆனால் பார்வோன் தனது இருதயத்தை கடினமாக்கி தேவனை மதிக்க மறுத்தான். அப்போது எகிப்தில் தேவனின் வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. பல துன்பங்கள் நாட்டை சூழ்ந்தன. மக்கள் பயத்தில் நடுங்கினர். ஆனால் பார்வோனின் மனம் இன்னும் மாறவில்லை. இறுதியில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறினர். பார்வோன் தனது படைகளுடன் அவர்களை துரத்தினான். அப்போது தேவன் கடலை இரண்டாக பிளந்து தனது ஜனங்களுக்கு வழி செய்தார். பார்வோனின் படைகளும் அதே பாதையில் நுழைந்தன. தேவனுக்கு எதிராக உயர்ந்த கை இறுதியில் தாழ்ந்தது.